அரசில் குறைகள் இல்லைன்றது ஒன்றும் நான் சொல்லலை. இந்த அரசுக்கு நான் ஒன்றும் வக்காலத்து வாங்கலை. பட் புதியதாக ஒரு அரசு வந்திருக்குன்னா கொஞ்சமாவது நீங்கள் செட்டில் டவுன் ஆகிறதுக்கு டைம் கொடுக்கணும். 90 வினாடி கூட கொடுக்க மாட்டேன்னு எதிர்க்கட்சிகள், குறிப்பாக திமுகவுடைய அடாவடித்தனம், தொடர்ந்து ஸ்டேட்மெண்ட்டு 3 நிமிஷத்துக்கு இல்லை 3 செகண்டுக்கு ஒரு தடவை வீடியோ போடுறது, ட்வீட் பண்ணுறது, இதெல்லாம் அரசியல் கட்சிகள் பண்ணுது. மெயின் ஸ்ட்ரீம் மீடியாவும் பண்ணுது. மெயின் ஸ்ட்ரீம் மீடியாவை தாண்டி பொதுமக்கள் பாதிக்கப்பட்டவங்க சொல்கிறாங்கன்னா அதை ஒன்றும் நான் குறைச்ச மதிப்பில்லை. இங்கே இருக்க பிரச்சனையே என்னென்னா 5 ஆண்டுகள் புறையோடி போன பல விஷயங்களை சரி செய்யறதுக்கு குறைந்தது சில வாரங்களாவது ஆகும். அதில் வர சிக்கல் இது. இப்போ நீங்கள் சோஷியல் மீடியாவாலேயே அவங்க ஆட்சியை பிடிச்சாங்கன்னு நீங்கள் சொல்கிறீங்க. சோஷியல் மீடியா ஒரு முக்கிய காரணம். அது ஒரு முக்கிய காரணம். அது மட்டுமே காரணம் கிடையாது. மெயின் ஸ்ட்ரீம் மீடியாவோட தோல்வி சோஷியல் மீடியா பக்கம் அடைக்கலமாச்சு. மெயின் ஸ்ட்ரீம் மீடியா தன்னுடைய தர்மத்தை இழந்து ஆளும் கட்சியினர் வீசி எறியக்கூடிய எலும்பு துண்டுகளுக்காக போய் விழுந்ததோட விளைவு அரசு விளம்பரங்களுக்காக தன்னையே விற்று அவர்கள் வாழ்ந்தார்கள். அதனால தான் மெயின் ஸ்ட்ரீம் மீடியாவை விட்டுட்டு மக்கள் சோஷியல் மீடியா பக்கம் போனாங்க. தொழில்நுட்பம் கொடுத்த வளர்ச்சி.